ஓகே வியூவர்ஸ், வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழாளினாள் சேனல். ஓகே, இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஓன் பிராண்ட் மூலமா வழங்கக்கூடிய ஈஸி ஃபோட்டோ மேக்கர் வெர்ஷன் 3.0 உடைய ஒரு அப்டேஷன் பற்றி சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி பண்ணுறது, நம்ம நார்மலாக நம்ம ஃபோட்டோ எப்படி நம்ம எடுத்து அதை நம்ம லேப்டாப்பில் ஜஸ்ட் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது மாதிரி நான் வச்சுக்கோங்க. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன், அதாவது நான் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், என்னோட மொபைல். அந்த மொபைல் மூலமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். அந்த ஃபோட்டோவை நான் கம்ப்யூட்டரில் லோட் பண்ணிட்டேன். ஓகேவா, அதுக்கான நிறைய ப்ராசஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய யூஎஸ்பி கேபிள் மூலமாக ஏற்றிக்கலாம், இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணி அந்த மாதிரி கூட ஏற்றிக்கலாம். ஓகேவா, எல்லாரும் உங்கள்கிட்ட டவுட் தான் கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி தரேன். நான் சொல்லி தரேன், பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்றிக்கோங்க. உங்கள் ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோவை நீங்கள் கம்ப்யூட்டரில் யூஎஸ்பி கேபிள் மூலமாக ஏற்றிக்கோங்க. அது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், சிஸ்டேஷன் எல்லாருக்கும். ஓகேவா, இல்லை உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே தானே? ஓகேவா, இப்போ வந்து நான் ஃபோட்டோ ஏற்றிட்டேன். அந்த ஃபோட்டோ வந்து சிங்கிள் ஃபோட்டோவாக இருக்குது. அதை நான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இப்போ நான் கன்வெர்ட் பண்ணி காட்டணும் உங்களுக்கு. அதை தான் நான் இதில் பண்ண போகிறேன். அந்த ப்ராசஸ் தான் ஃபுல்லாக பண்ண போகிறேன். ஓகேவா, ஜஸ்ட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ. நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன். நம்மளுடைய ஈஸி ஃபோட்டோ மேக்கர் வெர்ஷன் 3.0 அப்படிங்கிறது கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு இந்தியா முழுக்க கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வேர்ல்டு முழுக்க எங்கே இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. ஓகேவா, எங்களுக்கு ஐடி வேணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஊரில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே இதில் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பண்ணி தரோம். ஓகேவா, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வாங்கிக்கலாம். இதுக்கான கீ எல்லாமே ஜெனரேட் பண்ணி கொடுப்போம். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், எப்படி கீ ஜெனரேட் பண்ணுறது, எப்படி நீங்கள் வாங்குறது, அதை வீடியோ பாருங்கள். அதை பார்த்துட்டு இது பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் எடுத்தவொடனே எல்லாமே டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றுனா ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஃபோட்டோ எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு ஜஸ்ட்டு என்னோடய ஃபோட்டோ நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டிக்கிறேன். அந்த ஃபோட்டோவில் நான் இப்போ எடிட் பண்ண போகிறேன். ஓகேவா, இது போல் எனக்கு இருக்குது. நீங்கள் இப்போ இதில் எப்படி நீங்கள் கிராப் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் இதை ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா, நீங்கள் கரெக்டாக மவுஸில் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கையை எடுக்காமல் அப்படியே லெஃப்ட் சைடு கீ இல்லைனா ரைட் சைடு, அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா மவுஸோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பாருங்கள், ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், அப்படியே உங்களுக்கு ஒரு புள்ளி ஓப்பன் ஆகுதா. நான் இப்போது அதை கீழே அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துக்கிறேன். ஓகேவா, இதுதான் நீங்கள் கிராப் பண்ணுற மெத்தட். இதுதான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். பிரச்சனை இல்லை, ஒன்றுக்கு 2 தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நான் மறுபடியும் உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு இப்போ நான் அதை க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, நான் ஃபோட்டோ மறுபடியும் ஆட் பண்ணுறேன். இப்போது ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓப்பன் கொடுத்துட்டேன். இது போல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். கரெக்டாக டபுள் கிளிக் பண்ணிட்டு நான் கையை எடுக்கவே இல்லை மவுஸில் இருந்து. ஒரு விரல் வந்து மவுஸில் இருக்குது, இன்னொரு கையோட இன்னொரு விரலை வச்சு நான் லெஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், மவுஸோட லெஃப்ட் கீ. ஓகேவா, அதை நான் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணும்போது இப்போ ஓப்பன் ஆகும். அதே போல் நீங்கள் ரைட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதே வேணால் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரைட் கீ லெஃப்ட் கீ எதுன்னு மவுஸில் இருக்கும். ஓகேவா, நான் அதே போல் நான் இப்போ ட்ராக் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா, இதுதான் சிம்பிள் தான். இப்போது இது போல் உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எனக்கு மேலே எவ்வளோ சைஸ் போகணும், சைடில் எவ்வளோ சைஸ் போகணும், அதுபோல் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி முடித்த பிறகு இதில் ஜஸ்ட்டு கீழே வந்துட்டு ஆட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான். ஆடு கொடுத்துட்டிங்கன்னா அதில் முடிஞ்சது. ஜஸ்ட்டு க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் ஆகிருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இங்கே எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஆட் கொடுத்த பிறகு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகேவா, ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ப்ரிவ்யூ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் உங்களுடைய நார்மல் ஃபோட்டோவை, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் பார்டர் ஆட் பண்ணணும். ஓகேவா, 4 எல்லா ஃபோட்டோ நடுவில் கொஞ்சம் லைட்டாக கேப் தெரியுது. நான் வந்து பார்டர் ஆட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணியிருக்கீங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் 3.0 அப்படிங்கிற வெர்ஷனுக்கு கீழே பிரிண்ட் பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ப்ரிவ்யூ கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் அங்கே ஆட் ஆகிருக்கும். ஓகேவா, இப்போ உங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களோட எல்லா ஃபோட்டோவும் சைடில் பார்டர் ஆட் ஆகிருக்கு. ஓகேவா, இது போல் நீங்கள் ப்ராப்பராக பார்டரும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அந்த பார்டரோடைய கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. ஓகேதானே, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பிரிண்ட் இருக்குது. பிரிண்ட் எத்தனை டைம் உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறது, அதில் நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஓகேதானே, இப்போது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா, பிரிண்ட் இமேஜ் இருக்கா, நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரே ஒரு இது சிங்கிள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சிங்கிள் ஃபோட்டோ, அந்த சிங்கிள் ஃபோட்டோ மட்டும் இங்கே உங்களுக்கு ஆட் ஆகும் அந்த மாதிரி. ஓகேவா, இல்லை 8 ஃபோட்டோ இருக்குன்னா எனக்கு 8 ஃபோட்டோ வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அந்த 8 ஃபோட்டோவுமே இங்கே வந்துடும். ஓகேவா, இப்போது இதில் என்ன நமக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பிரிண்ட் இமேஜ் இருக்குல்ல, அதை நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் ஆட் ஆகும். அதே சேம் டைம் இன்னொரு மற்ற ஃபோட்டோ ஆட் பண்ணலாம். அதே போல் ஒரு சீட்டில் நீங்கள் 8 விதமான வேறு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகேவா, இது அதே சமயம் நான் ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன். வேறு ஃபோட்டோ, என்னோடய ஃபோட்டோ அதே மாடலில் இருக்க வேறு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோக்கு நான் அதே மாதிரி சேம்
இதில் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதை நான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஏற்றி செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஆஃபில் வர மாதிரி, ஏன்னா அதான் உங்களுக்கு புரியும். ஆட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, அது வந்து பவுண்டரிக்கு மேலே போயிடுச்சு. அதாவது நம்ம வச்ச இது வந்து அந்த ரெட் கலர் லைன் வந்து அந்த லேயருக்குள்ளே தான் இருக்கணும். வெளியே போச்சுன்னா இந்த மாதிரி இது வரும். ஓகேவா? நல்லதான், உங்களுக்கு சொல்லி கொடுக்க யூஸ் ஆச்சு. ஓகேவா? ஆட் கொடுத்த பிறகு ஓகேவா, ஆட் கொடுத்த பிறகு நமக்கு வெளியே ஆட் ஆயிருமா? இப்போ அந்த ரெண்டாம் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஓகேவா? இப்போ அதை ப்ரிவியூ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வித்தியாசம் தெரியுதா? ஓகேவா? இதுதான். இது போல் நீங்கள் ஒரே நேரத்தில் 8 பேருடைய ஒரு சிங்கிள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகேவா? சம்டைம் வந்து ஒரு யூஸர் வருவாங்க, எனக்கு 4 ஃபோட்டோ மட்டும் போதும்னு கேட்பாங்க. அப்போது அவங்களுக்கு இது போல் 4 தடவை ஆட் பண்ணி இது போல் 4 ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் அந்த ஃபில் பிரிண்டை கொடுத்து அவங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் எடுத்து கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அந்த ஃபோட்டோ 2, அந்த ஃபோட்டோ 2, அந்த ஃபோட்டோ 2 அப்படிங்கிற மாதிரி தனித்தனி ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? இது போல் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக நீங்கள் எல்லா ஆப்ஷனுமே இதில் பயன்படுத்திக்கலாம். இதுக்கான எல்லா அப்டேட்டும் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? மற்றபடி இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ சொன்னல இந்த பார்டர் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு, அந்த பார்டர் வந்து ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இந்த பார்த்தீங்களா பார்டரோட அந்த வித் எவ்வளோ இருக்கும், அந்த பார்டரோட கலர் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கலர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா மற்றபடி எல்லா சைஸும் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த பார்டரை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அந்த பார்டர் இன்டர்னலாக வரணுமா எக்ஸ்டர்னலாக அதே இன்டர்னலே இருக்கட்டும். ஓகேவா? மற்றபடி நீங்கள் எதுவுமே இது பண்ண தேவையில்லை. அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராம்பிள் காட்டுறேன். ப்ரிவியூ கொடுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஆட் ஆகிருக்கு. நான் அதை சேஞ்ச் பண்ணேன். நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னல, அந்த ஆப்ஷன் தான். இது போல் நீங்கள் தெளிவாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் பக்காவாக அடுத்த தடவை பிரிண்டிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணுறது, அது எப்படி நம்ம சிங்கிள் ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறது, அதை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணுறது எப்படி, ஒரே நேரத்தில் நிறைய ஃபோட்டோஸை தனித்தனியாக ஆட் பண்ணிக்கிறது எப்படி, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது எப்படி, அது பல வீடியோஸ் சொல்லி கொடுத்துருந்தேன். பார்டர் ஆட் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஈஸி ஃபோட்டோ மேக்கர் உங்களுடைய லைஃபை கொஞ்சம் ஈஸியாகும் அப்படிங்கிறதா உண்மை. ஓகே, உங்களுக்கு ஃபோட்டோஷாப் நாலேஜ் எதுவுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்த மட்டும் தெரிஞ்சால் போதும், நீங்களும் பிரிண்ட் எடுக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் டேரெக்டாக பிரிண்ட் எடுக்கிறது லைவாக பிரிண்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? அந்த ஃபோட்டோ சீட் எல்லாமே வச்சு நான் பிரிண்டிங் காட்டுறேன். அடுத்து சின்ன சின்ன அப்டேட்லாம் நான் மைனூட்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, இது போல் உங்களுக்கான எல்லா அப்டேட்டும் தமிழில் தெளிவான விளக்கம் சார் எந்த ஒரு சேனலையும் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி விளக்கமெல்லாம். அது மாதிரினா பயங்கரமான அப்டேட் அண்ட் சப்போர்ட் உங்களுக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு ரீட்டெயிலராக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரேட் அப்படிங்கிறது சம்டைம் வேரி ஆகலாம், ஏன்னா நாளைக்கு அப்படிங்கும்போது. ஓகேவா? ஏன்னா நிறைய ரீட்டைல் இது வந்து பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்க பிஸ்னஸ். ஓகேவா? அதனால் நீங்கள் இப்போயே ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகேவா? கண்டிப்பாக என்னோட ரீட்டைல் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுப்போம். நீங்கள் உங்கள் கடையில் ஒரு ஃபோட்டோஷாப் ஏன்னா இதை நீங்கள் செட்டப் பண்ணி அமைச்சு இது பண்ணலாம். ஒரு சிஎஸ் சென்டர் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு சேவா சென்டர், ரீசார்ஜ் ஷாப், பேன் சென்டர், இது போல் எது வச்சுருந்தாலும் சரியா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஊரில் சின்னதாக வச்சு நடத்துறீங்கனாலும் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதில் உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினைக்கிறேன். மறக்காமல் லைக் கொடுங்க, எத்தனை பேருக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஓகேவா? உங்களுடைய பிஸ்னஸ் வளர நாங்கள் உங்களோட உறுதுணையாக இருப்போம். ஓகேவா?